بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من وجد ساعة ولم يضحي ولا يقربن مصلانا. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவாராக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பிறடாமல் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலைக்கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே இன்று துல்ஹஜ்ஜினுடைய பிறையை எதிர்பார்த்தவர்களாக நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எந்த விஷயங்களை ஜும்மாவுடைய நாட்களிலே பேசுகின்றோமோ, கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, துல்ஹஜ்ஜினுடைய மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஹஜ்ஜினுடைய மாதங்களை வைத்து, குர்பானுடைய காலகட்டங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக சென்ற வாரத்தினுடைய சில விஷயங்களை, குர்பானி சம்பந்தமாக அதை தொடர்புடைய விஷயங்களை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது பரிசுத்த வேதத்திலே ஒரு அத்தியாயத்தை இப்படி கொண்டு வருவான்: வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா. உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் இந்த குர்பானியை நாம் கடமையாக்கி வைத்திருக்கின்றோம். லியதுகுரு ஸ்மல்லாஹி மா ரஸககும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து ஆடு, மாடு, ஒட்டகம் மீது அவன் பெயரை கொண்டு குர்பானை நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக திருமறை நமக்கு பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால், குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. மாறாக உலகம் எப்பொழுது ஆரம்பமாக்கப்பட்டதோ, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தானோ அப்பொழுதே குர்பானியை நாம் கொடுத்து விட்டோம் என்பதாக திருமறை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. ஆனால் சட்டங்கள் வேறுபட்டிருக்கலாம். குர்பானி என்பது பெருமக்களே இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் ஒன்று என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இறை நேசத்திற்காக மட்டும் அர்ப்பணிக்கப்படும் அனைத்திற்கும் குர்பானி என்பதாக உலகத்திலே சொல்லுவார்கள். உலகத்திலே எதையெல்லாம் ஆசை கொள்கின்றோமோ, எதையெல்லாம் அர்ப்பணம் செய்கின்றோமோ, அந்த அர்ப்பணிப்பு அனைத்திற்கும்
பொதுவாகவே குர்பான் தியாகம் என்பதாக சொல்லப்படும். அது பணமாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அல்லது வளர்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பிராணியாக இருக்கலாம். எனினும் அல்லாஹ்வின் வேதத்திலே அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக அவனுடைய ஆணைக்கு ஏற்ப, அவனுடைய கட்டளைக்கு ஏற்ப ஈதுல் அல்ஹாவுடைய சில நாட்களில் 2-3 நாட்களில் கொடுக்கப்படும் பிராணிகள் இருக்கின்றது. இதுதான் அல்லாஹ்விற்கு பிரியமானது, தியாகம், குர்பான் என்பதாக இஸ்லாமிய மார்க்கத்தில் வழக்கமாக சொல்லப்படக்கூடிய ஒன்றாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சமுதாயத்திற்கு இதை கொண்டு என்ன பலன் கிடைக்கின்றது என்பதாக நாம் நினைக்கலாம். குர்பானி கொடுப்பதை கொண்டு, ஆடு மாடு ஒட்டகம் பலியிடுவதை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்ன பிரதிபலன் இருக்கின்றது என்பதை பெருமக்களே நாமெல்லாம் யோசிக்கலாம். இது எந்த வகையில் உதவுகின்றது, இதனால் நமக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதாக. ஆனால் என்றெல்லாம் சிந்திக்காமல் நபிமார்கள், அதற்கு பின்னால் வந்த சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சொல்லிவிட்டான், குர்பானை நீங்கள் கொடுக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டால், எனவே நாங்கள் அந்த தியாகத்தின் அடிப்படையில் செய்கின்றோம் என்பதாக நினைத்து செய்கின்றோம் அல்லவா? அதுதான் வழிபாட்டின் முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது என்பதாக பெருமக்களே மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. உதாரணமாக நஃபீலுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது, உபரியான தொழுகை, உபரியான நோன்பு இருக்கின்றது, தர்மம் இருக்கின்றது. இது போன்ற இடைப்பட்ட நேரங்களில் செய்யக்கூடிய நற்காரியங்கள் இருக்கின்றது. இது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், எப்போது வேண்டுமானாலும். தர்மம் செய்யணும், இன்னைக்கு தான் செய்யணும், வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் என்று சொல்ல முடியாது. எப்போ நம்மள்கிட்ட ஒரு ஏழை மிஸ்கின் நம்மளிடத்திலே வந்து உதவிக்காக வேண்டி வாசலில் நிற்கின்றார் என்று சொன்னால், ஒரு குமருக்காக வேண்டி நிற்கின்றார் என்று சொன்னால், ஒரு பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம், அந்த பிரயாணத்திலே ஒருவர் வழியிலே வந்து நம்மளிடம் யாசகம் கேட்கின்றார் என்று சொன்னால், எப்ப வேண்டுமானாலும் அப்பவே கொடுத்து விடலாம். எனவே இதற்கு நான் இப்பொழுது கொடுக்க மாட்டேன், நாளைக்கு தான் கொடுப்பேன், நாளைக்கு தான் நல்ல நாள் என்பதாக பெருமக்களே சொல்ல முடியாது. அதே போன்று நேர்ச்சையான நோன்புகள் இருக்கின்றது. ரமலானுடைய காலங்கள் அல்லாமல் நேர்ச்சை செய்யக்கூடிய நோன்பு இருக்கின்றதை எப்பொழுது வேண்டுமானாலும் பிடித்துக் கொள்ளலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் பெருமக்களே. ஆனால் இந்த தியாக பன்மை என்பது, இந்த குர்பானி என்பது குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும். இல்லை, குர்பானியை நான் கால்நடைகளை வாங்கிட்டேன், ஆடுகளை வாங்கிட்டேன், மாடுகளை வாங்கிட்டேன், எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம், என்னிடத்துல இப்பொழுது வசதி இல்லை, அடுத்த மாதங்கள் நான் கொடுத்துக் கொள்வேன், அடுத்த மாதங்கள் வசதி இல்லை, அதற்கு அடுத்த மாதங்கள் நான் கொடுத்துக் கொள்வேன் என்பதாக பெருமக்களை நம்மால் சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் குர்பானி என்பது அந்த ஈதுல் அல்ஹா, அந்த பெருநாளுடைய நாளும் அதை தொடர்ந்து 3 நாட்கள், இந்த இடைப்பட்ட நாட்களில் மட்டும்தான் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பெருநாள் நாளிலிருந்து இடைப்பட்ட நாட்கள் 2-3 நாட்கள் இருக்கின்றது. இந்த நாட்களில் மட்டும்தான் குர்பானியை கொடுக்க முடியும் என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது. எனவே நாம் நினைத்துவிட முடியாது, இப்பொழுதுதான் குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறைகளில் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றுதான் குர்பானி என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் குர்பானி, இல்லை என்று சொல்லவில்லை. சட்டங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் குர்ஆன் சொல்லுகின்றது, வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, உலகத்தில் முதல் மனிதர், உலகம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதோ, முதல் மனிதரை நாம் எப்பொழுது உருவாக்கினோமோ அப்பொழுதே குர்பானி என்ற சட்டத்தையும் கடமையும் நாம் உருவாக்கிவிட்டோம் என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, நபியே வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக், ஆதமுடைய 2 புதல்வர்கள், வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக், ஆதமுடைய 2 மகன்கள் செய்த குர்பானியை நபியே மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் ஒரு இடத்துல மொத்தமாக சொல்லிருச்சு, எல்லா மக்களுக்கும் உலகம் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது குர்பானியை நம்ம கடமையாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கடமையாகியது, எதனால் கடமையாகியது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்பானி எப்படி இருந்தது? மற்றொரு ஜுஸ்விலே அல்லாஹ் தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றான். வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக், நபியே
இரு புதல்வர்கள் செய்த குர்பானியை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள், இது கர்ரபா குர்பானா. அடுத்த தொடரிலே அல்லாஹ் சொல்கின்றான், இருவரும் சேர்ந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே குர்பானி கொடுத்தார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒருவருடைய குர்பானியை நாம் ஒப்புக்கொண்டோம். மற்றொரு குர்பானியை நாம் என்ன செய்யல, எடுக்கல, அவருடைய குர்பானியை நாம் ஏற்றுக்கொள்ளல என்பதாக குர்ஆன் சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களுடைய வரலாறுகள். பெருமக்களே, இதிலிருந்து புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், குர்பானி என்பது எல்லோரும் கொடுக்கலாம், எல்லோரும் செலவு செய்யலாம். இன்றைய காலகட்டத்திலே செலவு செய்வதற்கு தயங்கக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட குர்பானியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், அல்லது வசதி வாய்ப்பிலே நான் குன்றியவனாக இருக்கின்றேன், குறைந்தவனாக இருக்கின்றேன், கூட்டு குர்பானியாக இருக்கட்டும், இப்படி நினைத்தோம் என்று சொன்னால் இக்காலகட்டத்திலே எல்லோரும் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் தான். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும். இந்த ஆயத்திலே ஒருவருடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டோம், ஒருவருடைய குர்பானியை நாம் என்ன செய்யல, ஏற்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றோம். ரெண்டு பேரும் குர்பானி தானே கொடுத்தாங்க, ஏன் ஏற்றுக்கொண்டான், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இங்கதான் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது குர்பானி கொடுப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதை என்ன செய்யல, மீட்டிக் கொள்வதற்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரிலே ஹதீஸின் விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள், சம்பவத்தை சொன்னா அப்படி சொன்னா நீண்டுகிட்டு போயிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரு புதல்வர்கள், காபில் ஹாபில். ரெண்டு மகன்களும் ஒரு பெண்ணுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அடித்துக் கொள்கிறார்கள். இந்த பெண்ணை நான் தான் நிக்கா செய்வேன், இந்த பெண்ணை நான் தான் நிக்கா செய்வேன். இந்த இடத்துல ஒரே ஆயத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களை இங்க கற்றுக் கொடுக்கின்றான். ஒன்று குர்பானி, எப்ப குர்பானி அப்பொழுதே கடமையாக்கி விட்டது. இரண்டாவது விஷயம், குர்பானியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்குது. இரண்டாவது. மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஏன் ஏற்றுக்கொள்கின்றான் எந்த குர்பானியை, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த குர்பானியை. மூன்றாவது ஒரே ஆயத்து தான். இவ்வளவு விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தினா பாருங்க. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்றே மனித இனத்தை சஞ்சலத்தை படைக்கும் பொழுது, இருவரை உருவாக்கும் பொழுது முதல் சண்டை, உலகத்திலே முதல் சண்டை என்பது ஒரு பெண்ணால் ஏற்பட்டது என்பதையும் அல்லாஹ் விளக்குகின்றான். சிந்தனை செய்து பாருங்க, ஒரு பெண்ணால் ஏற்பட்டது முதல் சண்டை. அதே போன்று கொலையும், உலகத்திலே முதலாக கொலை செய்யப்பட்ட மனிதரும் இந்த இருவரில் ஒருவர் தான். 5 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பானியை பற்றி விவரிக்கும் பொழுது பெருமக்களே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணுக்காக வேண்டி காபிலும் ஹாபிலும் சண்டையிட்டுக் கொண்ட பொழுது அவரிடத்திலே அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னானா, ஒருவரோட கொலை செஞ்சிட்டார். அல்லாஹ் சொன்னா, அவங்க 2 பேர்த்தையும் அந்த பெண்ணை நீங்க கெட்டணும் அப்படின்னு சொன்னா குர்பானியை நான் கடமையாக்கி வச்சிருக்கிறேன். குர்பானி எப்படின்னு சொன்னா, அதுல காபில் என்று சொல்லக்கூடியவர் விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார் காபில். ஹாபில் என்று சொல்லக்கூடியவர் கால்நடைகளை, ஆடுகளை வளர்க்கக்கூடியவராக அவர் இருந்தார் என்பதாக திருமறை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. இப்பொழுது 2 பேரும், அப்பொழுது அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அதாவது கால்நடையை மேய்க்கக்கூடிய ஹாபில் அவருடைய கரியை, அவருடைய ஆடுகளை வெட்டி அதனுடைய மாமிசத்தை ஒரு மலையின் மேல் வைத்து விட வேண்டும். இவர் என்ன வேலை செய்யக்கூடிய, இவருடைய தொழில் கால்நடைகள். காபில் என்று சொல்லக்கூடியவர் விவசாயம் செய்யக்கூடியவர். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விவசாய நிலங்கள் இருக்குதுல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த கதிர்களை என்ன செய்யணும், ஒன்று சேர்த்து அந்த மலையில என்ன செஞ்சிடணும், வச்சிட்டு வந்துடணும். அல்லாஹ்வுடைய கட்டளை. 2 பேருக்கும் குர்பானி ஒன்றுதான். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய உழைப்பை வைத்து அவருடைய தானியங்கள், மாமிசங்கள், ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு யாருடைய மாமிசத்தையோ அல்லது யாருடைய அந்த விவசாய அந்த கதிர்களையோ தூக்கி சாப்பிட்டுக் கொள்ளுமோ அவருடைய குர்பானி கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். இங்க 2 விஷயம். ஒரு விஷயத்தை நம்ம விளக்குற பெருமக்களே, குர்பானி கொடுக்கக்கூடியவர் எந்த நோக்கத்துக்காக வேண்டி நமக்கு குர்பானி கொடுக்கிறோம்? இன்னைக்கு புழக்கத்துல ஆடுகளை வாங்குறோம், மாடுகளை வாங்குறோம். இன்னைக்கு பெருமைக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன், இவங்க கொடுக்க முடியல, இந்த நோக்கம் மனிதனிடத்தில் என்ன செய்யக்கூடாது? ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இந்த நோக்கம் அல்லாஹ்வை அடுத்து மற்றவர்களுடைய நோக்கம் உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. குர்பானி என்பது அல்லாஹ்வுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது. நாம் வாங்கக்கூடிய அந்த கால்நடைகள் இருக்குது பாருங்க, ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், நல்ல வக்காரா இருக்கணும். பல ஹதீஸ்கள் குர்ஆன் நமக்கு தெளிவாக விளக்கி காமிக்கின்றன. வக்காரா இருக்கணும்.
சொத்தையாக நோய்வாய்ப்பட்டதாக என்ன எண்ணம் இருந்தும் இல்லாமலும் கொடுக்கக்கூடிய குர்பானியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு உதாரணமாக காபிலுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விவசாயத்தினுடைய அந்த கதிர்களை அந்த நெருப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா திங்கல. யாருடைய குர்பானி ஏற்றுக்கொண்டது? யார் ஆடை வளர்த்தாரோ கால்நடையை வளர்த்தாரோ ஹாபிலுடைய கரியை என்ன செஞ்சிருச்சு? அந்த நெருப்பு தின்றுச்சு. அல்லாஹ் கட்டளை இட்டான், வத்துல் அலைஹிம் வபனி ஆதம் பில் ஹக் இது கர்ரபா குர்பான் ஃபதகுபில மின் அஹதிமா வலம் யதகப்பல் மினல் ஆகர். நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? ஹாபில் அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நிக்கா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஹாபிலுக்கு கட்டளை இட்டான். அதற்கு பின்னாடி நடந்ததுதான் உலகத்திலே முதல் கொலை. காலலா அக்குதுலன்னக அவர் சொன்னாரு, அல்லாஹ்வே சொன்னாலும் சரி நான் அந்த பெண்ணை நிக்கா செஞ்சுக்கிறேன், உன்னுடைய குர்பானி என்ன ஏற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலலா அக்குதுலன்னக நிச்சயமாக உன்னை நான் கொலை செய்வேன் என்று சொல்லி அவர் கொலை செஞ்சிட்டார். இது வேற விஷயம். பெருமக்களே, அல்லாஹ் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த மாமிசத்தினுடைய கறி ஹாபிலுடைய கரியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்? ஏன் விவசாயத்தினுடைய அந்த கதிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த குர்ஆன் இந்த ஆயத்திற்கு விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், அந்த ஹாபில் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புதல்வராக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி இருந்தது பாருங்க, எந்த கஞ்சத்தனமும் படாமல் நல்ல வக்காராக நல்ல தடகாத்திரமான ஒரு ஆட்டை ஒரு மாமிசத்தை என்ன செஞ்சாரு? அந்த இடத்துல போய் வச்சார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மாமிசத்தை என்ன செஞ்சிட்டான்? குர்பானி ஏற்றுக்கொண்டான். இவர் என்ன செஞ்சாரு? காபில் என்ன சொன்னா, அந்த விவசாய நிலங்களிலேயே நல்ல உண்மையாக ஆக்கப்பட்டு தவிடாக இருக்கக்கூடிய அந்த மெல்லினமாக என்ன விலை மதிப்பிலே குறைந்ததை கொண்டுட்டு போய் என்ன செஞ்சிட்டாரு? கொடுப்போம், அல்லாஹ் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? அந்த குர்பானியை ஏற்றுக்கொள்ளல. அப்ப நம்மளுக்கு நபிக்கு அல்லாஹ் சொல்றான், வத்துலு அலைஹிம் நபியே மக்களுக்கு இந்த சம்பவத்தை நீங்க சொல்லி காமிங்க. ஏன் சொல்லி காமிங்க? குர்பானி கொடுக்கக்கூடியவங்க நாம பிடிக்கக்கூடிய அந்த ஆடுகளாக இருக்கட்டும், அந்த பிராணி அன்னாம் இருக்குது பாருங்க, அது நல்ல தெளிவாக அல்லாஹ்விற்கு தோதுவானதாக பிரியத்துடன் என்ன செய்யணும்? கொடுக்கணும், அது வக்காராக இருக்கணும் என்பதை பெருமக்களே இந்த ஆயத் தெளிவாக நமக்கு விளக்கி காமிக்கின்றது. ஆயத்து தெளிவா விளக்குகின்றது. எனவே நான் சொல்லல என்ன செஞ்சிருச்சு? நோய்வாய்ப்பட்டு இருக்குது, குருடா இருக்குது, எதையாவது குடிச்சிட்டு வந்துட்டு விலை குறைஞ்சது இருக்குது அப்படின்னு சொன்னா குர்பானி கொடுக்கலாமே ஒழிய அல்லாஹ்வுடைய குணத்திலே ஏற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய என்ன செய்யணும்? அந்த காபிலை எப்படி தூரம் எரிஞ்சானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போல என்ன செஞ்சிருவான்? நம்முடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளாமல் போகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை பெருமக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கின்றான். இறைவனுக்கு குர்பானி என்பது இறைவனுக்காக நாம் என்ன செய்யணும்? அர்ப்பணம் செய்யணும், குடும்பத்துக்காக செய்யக்கூடிய அர்ப்பணம். எனவே ஒரு அர்ப்பணத்தை வைத்துத்தான், ஒரு காதலை வைத்துத்தான், ஒரு மோகத்தை வைத்துத்தான், அல்லாஹ்வினுடைய பிரியத்தை வைத்துத்தான் இந்த குர்பானுடைய சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உம்மத்தினருக்கு உலக சமுதாயத்திற்கு கொடுத்தான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இறைவனுக்காக என்ன செய்யணும்? அர்ப்பணம் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ஒரு ஹதீஸ் வரும், மன் அமில ஆதமியின் குர்பானி கொடுப்பதற்கு என்ன செய்து தகுதியானவர், திருநாள் நாள்ல ரொம்ப பிரியமானவர் அல்லாஹ்வுக்கு யார் தெரியுமா? மன் அமில ஆதமியின் மின் அமலி யௌமுன் நஹர் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை பெறக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர் யார் என்று சொன்னால் பெருநாள் நாளன்று அவர் செய்யக்கூடிய தர்மம் இருக்கின்றது பாருங்கள். யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து அவர் அல்லாஹ்வுடைய பெயரிலே நன்மை கிடைக்கும் என்ற நாட்டத்திலே குர்பானி கொடுப்பாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் காதல் கொண்டவர், முஹப்பத் கொண்டவர், பிரியம் கொண்டவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? குர்பானி கொடுக்கிறதுனால ஏன் பிரியம் அப்படின்னு சொன்னா, மின் இஹ்ராக்கித்தம், ரத்தம் வழிந்தோட செய்யும் அந்த குர்பானி இருக்கின்றதே, இதுதான் பெருநாள் நாள்ல அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நற்செயல். நீங்க புது ஆடை அணிவதிலேயோ மற்ற விஷயங்களுக்காக செலவு செய்வதிலோ எந்த நன்மையும் கிடையாது. இந்த குர்பானிக்காக வேண்டிய அந்த ரத்தத்தை ஓட்டுவீர்கள் பாருங்கள், இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அந்த ஹதீஸினுடைய தொடரிலே ல தஹ்தி யௌமல் கியாமா, இப்படி நீங்கள் பிரியத்துடன் பெருநாள் நாளன்று குர்பானி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கியாமத்துடைய நாளிலே யக்ரபூனஹா வ அஷ்ஆருஹா வ அல்ஃபாருஹா, அதனுடைய கொம்புடன் நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணி இருக்குது பாருங்க, அதனுடைய கொம்புடன் அதனுடைய ஷாருஹா அதனுடைய முடியுடன் என்ன செய்யும்? அதனுடைய ரோமங்களுடன்
அல்லாஹ்வுடைய புறத்திலே உங்களுக்கு சாட்சியாளராக அந்த குர்பானியுடைய பிராணி வரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே ஹதீஸினுடைய தொடரிலே வைன்ன தம்மல யகவு மினல்லாஹ் வைன்ன தம்மல யகவு மினல்லாஹ் பிமகானின் ஃபில்லாரி ஐயகா அல் குர்பானி பிராணியின் இரத்தம் பூமியில் படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா அவருடைய குர்பானிகளை அங்கீகரித்துக் கொள்கின்றான். ஃபயதீமுனஹா நஃப்ஸன். எனவே ஹதீஸ் எப்படி படிக்கிறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயதீமு பிஹா நஃப்ஸன். எனவே குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் வசதி வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், பிரியத்துடன் ஃபயதீமு பிஹா நஃப்ஸன், அந்த நஃப்ஸுடன் நான் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கின்றேன் என்ற பிரியத்துடன் என்ன செய்ய குர்பானி கொடுப்பதற்கு முன்வாருங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரி, போதிய வசதி வாய்ப்பு இருக்குது, என்னட்ட ஆடு கொடுப்பதற்கு தகுதியாக நான் இருக்கிறேன், கொடுக்கல, அல்லது ஆட்டுக்குள்ள தகுதி என்கிட்ட இல்ல, ஆனா கூட்டு குர்பானில சேரக்கூடிய தகுதி என்கிட்ட இருக்குது, அப்படி இருந்தும் நான் என்ன செய்யல குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன? இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜா அவர்கள் ஹதீஸை பதிவு செய்வார்கள். மன் கான லஹு ஸாத்துன் ஃபலம் யுதஹி. யார் குர்பானி கொடுப்பதற்கு தகுதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரிபன்ன முஸல்லானா. பெருநாள் தொழுவதற்கு வந்துராதீங்க. யார் சொல்றார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். குர்பானி கொடுப்பதற்கு தகுதி இருக்குது, தகுதி இருந்தும் நான் கொடுக்கல. எவ்வளவோ செலவு பண்றாங்க உலகத்துல, எவ்வளவோ செலவு பண்றாங்க. ஒரு ஆடை வாங்குவதற்கு தகுதி இருந்தும் என்ன செய்யல, கொடுக்க முடியல. சரி, இதற்கு தகுதி இல்லை, மாட்டினுடைய அல்லது அந்த எதை கூட்டு குர்பானி என்பதாக சொல்லப்படுகின்றதோ அதிலே சேருவதற்கு தகுதி இருந்தும் யார் சேரவில்லையோ இப்படிப்பட்டவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடினமான வார்த்தை என்ன தெரியுமா? ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. பெருநாள் தொழுவதற்காக வேண்டி நீங்கள் அந்த இடத்திற்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், பெருமக்களே, அந்த குர்பானுடைய சட்டம் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உயர்தரமானது என்பதை பெருமக்களை நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக, சரி, ஆடு கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான். சரி, கூட்டு குர்பானி சம்பந்தமாக என்ன விஷயங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான் என்பதை விளங்கும் பொழுது எந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு கொடுப்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் மாட்டிலாவது என்ன செய்ய அல்லது ஒட்டகத்திலாவது சேர வேண்டும் என்பதாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். பக்ரத்துன் அன் ஜௌஜத்திஹி அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பக்ரத்துன் ஜௌஜத்திஹி அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுன் நஹர் அல் ஆஷிர் துல்ஹிஜ்ஜா, பெருநாளுடைய நாளிலே தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையாருக்காக வேண்டி ஒரு மாட்டிலே என்ன செஞ்சாங்க, கூட்டு சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தார்கள் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதுலயே ஒரு சட்டத்தை எழுதுறாங்க, இல்லைங்க எனக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க. எப்படி வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜக்காத்தினுடைய கணக்கு வழக்குல போய் இதை சேர்த்துரும். ஜக்காத்தினுடைய கணக்கு வழக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தகுதி என்ன 87 கிராம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும், அவர் மீது ஜக்காத் கடமையாயிருந்து ஒரு வருஷம் என்ன செய்யணும், ரொட்டேஷன் ஆகி வரணும், அடகு வைக்காம இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த கணக்குல தான் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கவர்கள் போய் நின்றுறோம். இந்த கணக்குல நான் எனக்கு ஜக்காத்துக்கு தகுதி இல்லைங்க, நான் கடனாக இருக்கிறேன். நிறைய பேர் அன்றைய நாள்ல, பெருமக்களே, அன்றைய நாள்ல தன்னுடைய தேவைகள் போக நம்ம இடத்துல மேமிச்சமாக பணம் இருந்தாலும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுப்பதற்கு அவர் தகுதியானவர்களாக ஆயிடுறாரு. குர்பானி கொடுப்பதற்கு அன்றைய நாள்ல எல்லா செலவும் போகவே என்ன செஞ்சிருது. இன்னைக்கு நாளை பொறுத்தவரைக்கும் பெருமக்களே எல்லாரும் என்ன செய்யலாம், எல்லா மக்கள்கிட்டையும் என்ன செய்யலாம், ஆடு கொடுப்பதற்கு தகுதியா இருக்கிறோம். ஆடு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா கூட்டு குர்பானில சேர்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இல்லை என்பதாக என்று நாம சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அந்த நஃப்ஸ் இருக்குது பாருங்க, அந்த பிரியத்துடன் அல்லாஹ்வுடைய பிரியம் நம்மை விட்டு தூரமாக இருப்பதின் காரணமாக இதுல என்ன நன்மை கிடைக்க போகுது? ஆரம்பத்தில் சொன்னதை போன்று உலகத்துல என்ன பிரயோஜனம் இதை கொண்டு, என்ன உலகத்தை ஏதாவது மாற்றிவிட முடியுமா அந்த குர்பானியை கொண்டு என்பதாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றன ஒழிய அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் இதனால் கிடைக்கின்றது என்பதை பெருமக்களே மூமினாகப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் சரி பெண்ணும் சரி விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் தன்னுடைய கணவர் பெரிய நபிதான்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த நபியை படைக்காவிட்டால் உலகத்தை நம்ம படைச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ரஹ்மத். அந்த ரஹ்மத்தை தன்னுடைய மனைவிக்காக வேண்டி குர்பானி கொடுத்திருக்கின்றது என்று சொன்னார். அப்ப அந்த குர்பானியுடைய சட்டத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லி இருப்பார், அதை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருப்பார்கள் என்பதை பெருமக்களே விளங்க நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், அது கூட்டு குர்பானில சேரக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது என்ன செய்யணும் ஆடுகள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், துல்ஹிஜ்ஜாவினுடைய 1 ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் தன்னுடைய தலையினுடைய முடியையோ அல்லது நெகத்தையும் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். அப்ப இன்னைக்கு பிற பார்க்கணும். இன்னைக்கு நைட்டு இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜினுடைய பிறை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு பிறை தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, தென்படாமல் இல்லாமலும் வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன செய்யணும், குர்பானி கொடுப்பவர்கள் முடி இறக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், இன்றைக்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் நகத்தையும் முடியும் நாம் கலைந்து விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக பல ஹதீஸ்கள் வருது. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வரும், மன் கானலஹு திபுஹுன் மன் கானலஹு திபுஹுன் யதுபஹு ஃபைதா அகல்ல ஹிலாலும் துல்ஹிஜ்ஜா ஃபலா யாஹுதுன்ன. யார் துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறையை பார்ப்பார்களோ அவர்கள் என்ன செய்யணும், பார்ப்பதற்கு முன்னால் யாருக்கு குர்பானி கொடுப்பதற்காக நாடி விட்டார்களோ அவர் தன்னுடைய தலை முடியையோ, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா முடின்னு சொன்னா தாடியை வலிக்கிறது. பொதுவாகவே தாடி முடி எந்த முடி என்ன செய்யலாம், எடுக்கவே கூடாது. மீசையை கூட என்ன செய்யணும், ஒட்டை கத்திரிக்கணும். இன்னைக்கு என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னா மீசையை வளர்க்கக்கூடியவர்களாகவும் தாடியை சிறைக்கக்கூடியவர்களாகவும் ஆகிடும். இன்னைக்கு இது மார்க்கத்துல இல்ல. இவங்க என்ன சட்டம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அஜத்தை நம்ம தாடியை வலிச்சிடலாமா, முடி இறக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே, முன்னாடி இறக்கிறோமா. இங்க சொல்லப்பட்ட ஹதீஸுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். எதுவோ தலைமுடி நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். தலைமுடி என்ன செய்யணும், இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வருது. நகத்தை இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வருது. இது ஹதீஸ் எல்லாம் புரிஞ்சது. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைமுடியும் துல்ஹிஜ்ஜா பிறந்து விட்டது என்று சொன்னால் இந்த சட்டத்தை ஏன் என்ன செஞ்சாங்க, நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஆள் விட்டுட்டாரு, பெரிய குற்றமா? பெரிய குற்றம் இல்ல பெருமக்களே, பெரிய குற்றம் இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, துல்ஹிஜ்ஜா பிறந்துச்சுன்னா குர்பானி கொடுக்கக்கூடியவங்க இந்த சட்டத்தை நீங்க பின்பற்றிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காரணம் இருக்கணும் இல்ல. 2 விஷயங்கள் விதிமுறையாளர்கள் எழுதுகின்றார்கள். குர்பானி என்பது ஹஜ்ஜுக்கு சம்பந்தப்பட்டது. ஹஜ்ஜினுடைய நன்மையிலிருந்து முழுமையாக கிடைக்காவிட்டாலும் பாதியாவது என்ன செய்யணும், இந்த உம்மத்திற்கு கிடைக்கணும், ஹஜ்ஜி செய்ய முடியாதவர்களுக்கு என்ற நோக்கத்திலே ஹாஜிகளுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகள், அங்க சில விஷயங்களை செய்யக்கூடாது. செஞ்சா என்ன செய்யணும், அமல் பாத்தில் ஆயிடும். அதுல என்ன பிரதான அமல் என்ன அப்படின்னு சொன்னா முடி இறக்கிறது, என்ன நகத்தை வெட்டுறது, இதெல்லாம் ஹாஜிகளுக்கு கூடாது. எனவே அதனுடைய நன்மைகள் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் நாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கும் ஆஜிகள் அல்லாதவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா முடியும் தலையும் என்ன செய்யாதீங்க, இறக்காதீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று. 2வது விஷயம் அப்படின்னு சொன்னா இது தியாகத்தின் அடிப்படையிலே வந்ததுதான் குர்பானி. ஒரு உயிருக்கு பணைய வைத்து, ஒரு உயிரை பணைய வைத்தார்கள். அல்லாஹ் உயிரை பணைய வைக்க வேண்டும், உயிரை அறுக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு உயிருக்கு பகரமாகத்தான் இந்த கால்நடையை ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சார் பெருமக்களே, இறக்கி வைத்தான். அப்போ இந்த குர்பானி என்பது ஒரு உயிருக்கு சம்பந்தப்பட்டது. எனவே குர்பானி கொடுக்கும் வரை தன்னுடைய உறுப்பிலிருந்து எல்லாமே உயிராக கணிக்கப்படுகின்றது. முடி உயிராக கணிக்கப்படுகின்றது, நகம் உயிராக கணிக்கப்படுகின்றது. ஒரு உயிரும் உயிரிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளும் கலந்து விடக்கூடாது. முழுமையாக மனிதனுடைய முழு தோட்டத்தினுடைய நன்மையும் அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வதாக என்ன செஞ்சாங்க, இந்த விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. எனவே இன்னையிலிருந்து என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கக்கூடியவங்க முடியையும் நகத்தையும் கலையாமல் இருப்பது சுன்னத் என்பதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். கால்நடைகள் கூட்டு குர்பானி இது ஒரு நபர்கள் கொடுக்கக்கூடியது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதற்கு இந்த ஆடு மாடு நாக்கத்துன் பக்கரத்துன் ஷாத்துன் 3ஐ மட்டும் என்ன செஞ்சான், குர்பானியாக கடமையாக்கி வச்சான். சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய மாற்று சகோதரருடைய சிந்தனையில இருக்குது. ஏன் சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, யானை இருக்குது, இப்படி காட்டு ஜீவராசிகள் எவ்வளவோ இருக்குது. இதையெல்லாம் கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த கால்நடைகளை மட்டும் கொடுக்கணும் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? சில பேர் சொல்லுவாங்க, புலியை கொடுக்க சொன்னா கடிச்சிரும் இல்ல, யானையை கொடுக்க சொன்னா மிதிச்சிரும் இல்ல, அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க இஸ்லாமியர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த 3 மட்டும் அறுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆடு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆட்டுக்கு என்ன வருது, சட்டம் வருது. ஆடையும் பலியிடுகிறார்கள், ஆடையும் என்ன செய்யறாங்க, துன்புறுத்துறார்கள். பேசுறாங்களா என்னவா,
பெருமக்களே சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான் அப்படின்னு சொன்னா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டான். இங்க நான் முதல்ல ஓதுன ஆயத்து வலிக்குள்ளி உம்மத்தின் ஜான்னா மன்சக்கா, அல்லாஹ் சொல்றான் உலகத்துல தோன்றிய ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நம்ம குர்பானியை கட்டாயமாக்கி வச்சோம். அந்த இடத்துல இதுகுஸ்முல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அருங்க மின் பஹீமத்துல் அன்ஆம், கால்நடைகள் என்பதாக சொல்றான். கால்நடைகள் எதற்கு சொல்றான்? இந்த மூணு விஷயங்களுக்கு தான் சொல்றான். என்ன ஷாத்துன் பக்கரத்துன் என்ன நாக்கத்துன், ஆடு மாடு ஒட்டகம் மூணைத்தான் சொல்றான் அன்ஆம் என்பதாக. அப்ப மற்றவெல்லாம் கால்நடை இல்லையா? சிந்தனை செஞ்சு பாருங்க. புலி கால்நடை இல்லையா? நரி கால்நடை இல்லையா? இப்ப எல்லா கால்நடைகள் தானே. ஏன் இந்த மூளை மட்டும் கால்நடைகள் என்பதாக குர்ஆன் சொல்லுது? இதுதான் கூட்டு குர்பானில இந்த ரெண்டு தான் சேரணும், தனிப்பட்ட முறையில் அப்படி சொன்ன ஆடுகள் நீங்க கொடுக்கணும் என்பதாக குர்ஆன் சொல்லுது. பெருமக்களை இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக குர்ஆனை ஒரு பக்கம் நம்ம வச்சிருவோம், விஞ்ஞான பூர்வமாக விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? இனப்பெருக்கத்தில் அதிகமாக இனம் கொள்ளக்கூடிய பெருக்கம் கொள்ளக்கூடிய ஜீவராசி என்ன அப்படின்னு சொன்னா ஆடு மாடு ஒட்டகம் மூன்று மட்டும்தான் இனப்பெருக்கம் அதிகமா இருக்கும் என்ற காரணத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த என்ன சொல்லிட்டான் மின் பஹீமத்துல் அன்ஆம், கால்நடைகள் என்பது இந்த மூன்று தான். அலிவலில்லா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஆடுகளைத்தான அழகா அதிகமான மக்கள் அறுக்கிறாங்க, ஆடுகள் அறுக்க என்ன செஞ்சிச்சு பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அலிவலில்லா அவர்கள் அழகான கருத்தை சஹாபாக்களுக்கு சொன்னார்களாம். நீங்கள் பார்க்கவில்லையா, ஆடு என்பது பரக்கத்து பொருந்தியது. எப்படி அலைய பரக்கத்து பொருந்தியது? நீங்க நாயையும் ஆடையும் ஒப்பிட்டு பாருங்கள் என்பதாக விளக்கம் கொடுத்தார்கள் அலிவலில்லாஹு அவர்கள். நீங்கள் நாயை பாருங்க, விடிய விடிய தெரு சுத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய ஹதீஸ், நுணுக்கமான ஹதீஸ். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரு சுத்துது. நாய் அதிகமான என்ன செய்யும்? ரோடுகள்ல இரவுகள்ல தெரு சுத்திக்கிட்டே இருக்கும். வாங்கி சொன்னா சுப்புக வரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா காலை நேரங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் நாயினுடைய புழக்கங்கள் கம்மியாகிவிடும் அதிகாலையில ஃபஜ்ருக்கு பின்னாடி. இதே ஆடுகளை நீங்க பார்த்தீங்க, கால்நடைகள் அப்படின்னு சொன்னா இரவுகளிலே தூங்கும், அதிகாலையிலே சூரியன் உதயமாவதற்கு முன்கூட்டியே என்ன செஞ்சணும்? அது எந்திரிச்சிடும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூன்றுக்கும் இனப்பெருக்கத்தை அதிகமாக வச்சிருக்கிறான். நாய் என்பது என்ன செய்யுது? சுபுக்கு பின்னாடி தான் என்ன செய்யும்? அது தூங்கும். அதுல முசீபத் இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதை பரக்கத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. பெருமக்களே, அதனால இனப்பெருக்கத்திலே அதிகமாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூன்றை தான் குர்ஆனிலே அல் அன்ஆம், கால்நடைகள் என்பதாக தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் இன்று துல்ஹஜ்ஜினுடைய பிறை தெரிவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதின் காரணமாக குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சட்டத்தை பேணிக் கொள்வது என்ன செய்து காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹதீஸின் அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் குர்பானி கொடுக்காதவர்கள், தனக்கு பிரியம் இருந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் கொடுக்காதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சளவு அதற்கு முயற்சி செய்யுங்க. திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அப்படி சொன்னா எவ்வளவோ செலவுகள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தன்னை அறியாமலே செலவு வந்து கொண்டே இருக்கின்றது. விடியற்கால எந்திரிக்கும் பொழுது என்ன செய்யுது? என்ன செலவு வரும் அப்படின்னு சொல்ல முடியல. தூங்கி எந்திரிக்க முடியல. தூங்கும் பொழுது என்ன செய்யுது? செலவுகள் நம்ம தேடி வருது. ஆம்புலன்ஸ்ல வருதா, அல்லது இஸ்ராயல் மூலியமா வருதா, பிளைட்ல வருதா, ராக்கெட்ல வருதா, எப்படி வருதுன்னு சொல்ல முடியல. வந்துகிட்டே இருக்குது செலவுகள். பாக்குறோமா பார்க்கல, இதுல மறுக்க முடியாது. இல்ல இதை பத்தி குர்ஆன் சொல்லுதா, நபி சொல்றாங்களா என்பதையெல்லாம் நாம் விவரிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய நடமாட்டங்களை சுருக்கி விட்டான். எனவே நடமாட்டங்கள் சுருக்கும் பொழுது அல்லாஹ் பரக்கத்தை எடுக்கின்றான். எனவே செலவினங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதிகமாக ஆகிருது. நாம எங்கெங்கோ கொடுக்கக்கூடிய செலவினங்களே அல்லாஹ்வை அர்ப்பணம் செய்யக்கூடிய இந்த குர்பானிக்கு கொடுக்கும் பொழுது பெருமக்களே அதிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரக்காத்துகளை உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். எனவே யார் கொடுப்பதற்கு தகுதி இருந்தும் கூட்டு குர்பானி கொடுப்பது, ஆடு கொடுக்க முடியல, கூட்டு குர்பானி கொடுப்பதற்கு தகுதி இல்லாமல் யாரும் இல்லை என்பதை நல்ல விளங்கணும். அதனால என்ன செய்யணும்? முடிஞ்சளவு இதுலையாவது சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யணும்? யோசனை பண்ணி சிந்திச்சு என்ன செய்ய அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்